ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இறால் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன், மட்டன் இது மாதிரி தான் கடல் உணவுகள், அதாவது சீ ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றவங்களும் நம்மளில் பல பேர் இருக்கோம். சொல்லப்போனால் மற்ற நான்வெஜ்களை விட கடல் உணவான மீனில் தான் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. குறிப்பாக மீன் சாப்பிட்டோன்னா அது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. கடல் உணவான மீனோட மட்டும் இது நின்றுறதில்ல. மீனை போல் இன்னும் பல கடல் உணவுகள்லையும் நமது உடல் நலத்துக்கு தேவையான நன்மைகள் கிடைக்குது. அப்படி ஒன்று தான் இறால். உடல் எடையை குறைக்கிறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இறாலில் அதிக அளவு புரதமும் விட்டமின் டி சத்து இருக்கு. ஆனால் இந்த இறாலில் கார்போஹைட்ரேட் கிடையவே கிடையாது. அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீ ஃபுட்டில் இறால் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயதான தோற்றத்தை நீக்கிறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சருமம் வயதான தோற்றத்தை பெறுறதுக்கு சூரிய ஒளி ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் சூரிய ஒளியில் கொஞ்ச நேரம் நம்ம சருமம் பட்டுட்டாலே போதும், சூரிய ஒளியிலிருந்து வருள்ள அந்த புற ஊதா கதிர்வீச்சுகள் சருமத்தில் சுருக்கத்தை ஏற்படுத்திடும். அதனால் இறாலை தினமும் அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட சருமத்தை அழகாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இறாலில் அஸ்டெக்ஸாந்தின் அப்படிங்கிற கரோட்டினாய்டு அதிக அளவில் இருக்குது. இதை ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரிய ஒளி, புற ஊதா கதிர்களால் ஏற்படுள்ள அந்த சரும சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் வயதான தோற்றத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கும் இறால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு வாரமும் இறாலை சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா வயதான தோற்றம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தலைமுடி உதிர்தல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறாலில் இருக்கக்கூடிய கனிமங்கள் இருக்குல்ல, அது நம்மளோட தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு பெரிதும் துணை புரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஜிங்க் குறைபாடு இருந்துச்சுன்னா முடி உதிர்ற பிரச்சனை ஏற்படும். தலைமுடி சரும அணுக்களில் இருக்கும்ல, அந்த புதிய அணுக்களை பாதுகாக்கிறதுக்கு ஜிங்க் சத்து தான் ரொம்ப அவசியம். அதனால் தலைமுடி கொட்டுனுச்சுனாலோ தலைமுடி வளர்ச்சி சுத்தமாக நின்று போச்சுனாலோ இறால் உங்களுக்கு கை கொடுக்கும். மாதவிடாய் வலியை குறைக்கிறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எல்லா கொலஸ்ட்ரால்களும் சரிசமமாக உருவாகிறதில்ல. இறாலில் நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களால் ஏற்படுள்ள அந்த எதிர்மறையான விளைவுகளை சமநிலைக்கு திரும்ப செய்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்படுள்ள இந்த மாதவிடாய் டைமில் இறாலை சாப்பிட்டோன்னா அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். நிறைய கொலஸ்ட்ரால்கள் எதுவும் இல்லாமல் பிறப்புறுப்பில் சீரான முறையில் இரத்த ஓட்டம் இருக்கிறதுக்கு இந்த இறால் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண் பார்வை சிதைவிலிருந்து விடுபட செய்கிறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறாலில் ஹெபாரின் அப்படிங்கிற பொருள் இருக்குது. இது மாக்குலார் டீஜென்ரேஷன் அப்படிங்கிற கண் பார்வை சிதைவிலிருந்து நம்மளை காக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இறாலில் அஸ்டெக்ஸாந்தின் அப்படிங்கிற பொருள் இருக்குது. இது கண் வலிக்கு ஒரு பெரிய நிவாரணியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக லேப்டாப், மொபைல் இது மாதிரியான திரைக்கு முன்னாடி நீண்ட நேரம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோன்னா நமக்கு நல்ல நிவாரணியாக இறால் இருக்கும். குறிப்பு: உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னா நீங்கள் இறால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கடல் உணவுகள்லையும் இறால்லையும் அலர்ஜி ஏற்படுறது வழக்கமான ஒன்று தான். புதிய வகை மீன், இறாலை சாப்பிட்றப்ப நீங்கள் கவனமாக இருக்கணும்.
ஏற்கனவே உங்களுக்கு இறால் சாப்பிட்டு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடலாம். உங்களுக்கு அலர்ஜி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இறாலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் அதிக அளவில் நீங்கள் இறாலை சாப்பிட்றப்பையும் கவனமாக இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் இறாலை சாப்பிடலாம். அப்படி நீங்கள் அளவோடு இறால் சாப்பிட்டீங்கன்னா இறால் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இறாலை அவாய்ட் பண்ணிடலாம். மற்ற எல்லாருமே இறாலை சாப்பிடலாம். இந்த வீடியோவில் இறால் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி இறாலை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.